ஏற்றுமதியில் மிகப்பெரிய பிராண்டுகளோட போட்டி போட்டு ஜெயிப்பது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட பார்வையை மாற்றிக்கணும். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய பிராண்டு, உலகம் பூரா இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லாம் நாம் எதிரியாக பார்க்கக்கூடாது. அவங்க எந்த இடத்த தொடலையோ அந்த இடத்த நாம் தொடணும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த பிராண்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு நாம் ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரியான தாட் இருக்கவே கூடாது. இன்றைக்கி கொக்கோ கோலா இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஷேர் பெப்சிக்கும் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன பிராண்ட்ஸும் இருக்குது. ஸோ நாம் மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கணுமே ஒழிய யாரையும் அழிக்கணும் அப்படின்னும் நம்ம நினைக்கக்கூடாது. இந்த ரெண்டு பார்வை முதல்ல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தெளிவு முக்கியம். சரி, இப்போ ஒரு பிராண்டோட போட்டி போட்டு எப்படி ஜெயிக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பிராண்டு மாஸ் ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட வாடிக்கையாளரோட தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. அதனால் அவங்க தொடாத ஒரு இடத்த நீங்கள் தொட முடியுமான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள், அல்லது கையினால் செய்யப்பட்டதை பண்ண முடியுமான்னு பாருங்கள், ஜிஐ ப்ராடக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நமக்கு பெரிய அளவில் வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிராண்டை நம்புறதை விட நம்மளை நம்புவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இதை பல பேர் ஏற்றுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இதுதான் உண்மை. ஆனால் அவங்களுக்கு ப்ரைஸ் தான் முக்கியம், லாபம் தான் முக்கியம். அதனால் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நாம் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டி தான் நமக்கு நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பிராண்டோட தனிப்பட்ட நிறுவனமான நம்மளை மக்கள் நம்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெரிய நிறுவனத்தை பொறுத்தவரையில் வாடிக்கையாளர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான், கஸ்டமர் ஐடி தான். 1,00,000 வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா நீங்கள் 1,01,000 அவ்வளோதான். ஆனால் நாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் என்ன தேவை அப்படின்றத அறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை மாடிஃபை பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிட்டோம், ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம், ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அதில் வரக்கூடிய ஃபீட்பேக்கை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை மாடிஃபை பண்ணும்போது இன்னும் அதிகமான மக்களுக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு பெரிய நிறுவனங்கள் பண்ணுறதில்லை. நீங்கள் கூட கேட்கலாம், சார் பெரிய நிறுவனங்கள்லாம் கஸ்டமர் கேர் வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அதை கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்லை இமெயில் பண்ணிங்கன்னா ரிப்ளையே இருக்காது. அப்படியே ரிப்ளை இருந்தாலும் நீங்கள் கேட்ட மாடிஃபிகேஷன் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு 99.9% கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எங்கே தன்னோட ஃபுட் பிரிண்ட்டை பதிக்கலையோ அந்த இடத்துல நாம் போய் நின்றுட்டோம் அப்படின்னா நாமளும் மார்க்கெட்டில் நிலைச்சு நிற்கலாம்.